சரி ரைட். கேள்வி கவனிக்கணும். A body of mass 4m. ஓகே, ஒரு பாடி ஒன்று இருக்குது, 4m மாஸ் இருக்குது. A body of mass 4m moving with the speed u. Collides with another body b. Collidesனாலே collision வந்துடணும். Collides with another body b. இன்னொரு பாடியோட மோதுது. அதோட மாஸ் 2m. At restங்கிறாங்க. At restனா இதுக்கு ஸ்பீடு கிடையாது. இது வந்து இதோட ஸ்பீடுங்கிறது 0. ரெஸ்ட்டில் இருக்கனால இந்த ரெஸ்ட்டில் இருக்கிறத போய் மோதுது. சரியா? பஸ் ஸ்டாண்டில் ஏதாவது ஒரு பைக் நின்றுருந்தா அதுக்கு மேலே பஸ்ஸு போய் மோதுற மாதிரி. சரி. The collision is head-on collision and elastic nature. Head-on collision பற்றி நான் உனக்கு புதுசாக சொல்ல தேவையில்லை. Head-on collision அப்படிங்கிறது வந்து இதோட 2 வெலாசிட்டியும் இருந்துச்சுன்னா, ஒரு வேளை போனாலும் இந்த பக்கம்தான் போகும். அவ்வளோ வெலாசிட்டி கெயின் ஆகலை, மோதுனதுனால இது வெலாசிட்டி கெயின் ஆனதை கூட இந்த சைடு தான் போகும். ஸோ லைன் ஆஃப் இம்பேக்ட் வந்து வெலாசிட்டியோட டைரக்ஷனில் இருக்குங்கிறான். ஹெட் ஆன் கொலிஷன் வித் எலாஸ்டிக் இன் நேச்சர். எலாஸ்டிக்னா உடம்புல எந்த வகையான மாஸும் குறையாது. நல்லா மைண்டில் ஏற்றிக்கணும். எலாஸ்டிக்னா உடம்புல எந்த வகையான மாஸும் குறையாது. ஆஃப்டர் த கொலிஷன் ஃப்ராக்சர், ஆஃப்டர் த கொலிஷன் முடியுது. த ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட் பை த கொலைடிங் பாடி ஏ. இதில் ஏ பாடினால எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகிருக்கும்? கண்டிப்பாக லாஸ் ஆகிருக்கும். யூங்கிற வெலாசிட்டி இருந்துச்சுன்னா இதோட எனர்ஜிங்கிறது கைனெட்டிக் எனர்ஜி தான். எவ்வளோனா 1/2 மாஸ் வந்து 4m, வெலாசிட்டி ஸ்கொயர்னா u ஸ்கொயர். இந்த எனர்ஜி இது வச்சிருக்கு. ஆஃப்டர் கொலிஷன் இது என்ன ஆகும் தெரியாதுல்ல. ஆனால் ஆஃப்டர் கொலிஷன் இதோட எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். ஹவ்? இதோட வெலாசிட்டி கண்டுபிடிச்சிச்சு இவனை. ஏன்னா அதில் ஏங்கிற ஒரு பார்ட்டிகல் மட்டும்தான் கேட்டிருக்கனால ஏ பார்ட்டிகளுக்கு இனிஷியலில் இவ்வளோ எனர்ஜி இருந்திருக்கு. மோதனோடனே இதோட எனர்ஜி இதுக்கு போயிருக்கும். எவ்வளோ எனர்ஜி அது போயிருக்கும்? அந்த போயிருக்க எனர்ஜி இது லாஸ் பண்ணியிருக்கும். இங்கேருந்து எனர்ஜி இங்கே போதுன்னா அது லாஸ் பண்ணியிருக்கும். அப்போ எவ்வளோ எனர்ஜி, அதாவது இந்த எனர்ஜிலேருந்து எவ்வளோ எனர்ஜி போயிருக்கும்? அப்போ இது ஆஃப்டர் கொலிஷன் இதோட வெலாசிட்டி கண்டுபிடிச்சா போதுமா? ஏன் சார் கண்டுபிடிச்சா போதும்? ஏன்னா இப்போது உதாரணத்துக்கு இதோட மாஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் எ எலாஸ்டிக் கொலிஷன் ஆஃப் 4m மாஸ். இதோட வெலாசிட்டி மட்டும் சார் கால்குலேட் பண்ணணும். வெலாசிட்டி ஒரு வேளை கிடச்சிச்சின்னா u டேஷ்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆச்சுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அவன் கேட்குறது ஃப்ராக்ஷன் ஆஃப் லாஸ். நான் ஃப்ராக்ஷன் ஆஃப் பர்சன்டேஜ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃப்ராக்ஷனல் லாஸ்ட்டுன்னு 1% நடத்திருப்பேன். பேசிக் மேத்தமெட்டிக் கிளாஸ் உங்களுக்கு நடத்திருக்க மாட்டேன். பழைய ஸ்டூடெண்ட் உங்களுக்கு இனிஷியல் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நடத்திருப்பேன். ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைட் பை இனிஷியல் வேல்யூ × 100. வேறு இதில் பார்த்துருப்போம். இது வந்து ஃப்ராக்ஷனல் பர்சன்டேஜ். ஃப்ராக்ஷனல் வேல்யூ மட்டும் வேணும்னா இதை அழிச்சிட்டா போதும். ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைட் பை இனிஷியல் வேல்யூ. இதில் ஃப்ராக்ஷன் எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிட முடியும். இனிஷியல் வேல்யூ எனக்கு தெரியும், பிரச்சனை இல்லை. ஃபைனல் கைனடிக் தெரிஞ்சுன்னா அதில் அப்ளை பண்ணால் யூ கெட் த ஆன்சர். சரி ரைட், ஓகே. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாடியோட மாஸ் அப்படின்னா அது வந்து 4m மாஸ். செகண்ட் பாடியோட மாஸ் 2m மாஸ். இதில் வெலாசிட்டி இருக்காது, ஏன்னா வெலாசிட்டி இது ரெஸ்ட் பாடி பிஃபோர் கொலிஷன். இது வந்து யூங்கிற வெலாசிட்டியில் வருது. அப்போ ஆஃப்டர் கொலிஷன் ஏ பாடி மட்டும் கன்சிடர் பண்ணி, ஏன்னா கொஷின் பேப்பரில் ஏ மட்டும் தான் கேட்குறான். ஏவோட வெலாசிட்டி வேணும். அப்போ இது v1ன்னு வச்சுக்கிறேன். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு m1 minus m2 divided by m1 plus m2 u1 plus 2 times m2 divided by m1 plus m2 u2. போடு. m 4m, இதில் ஒரு 2m ஆட் பண்ணால் 6m. u1 வெலாசிட்டி u மட்டும்தான். இதை போடு. 2 times into 2m divided by 6m. u2 என்ன சார்? ரெஸ்ட்டு சார். அப்போ இந்த டேர்மு ஃபுல்லாக என்ன சார்? ரெஸ்ட்டு சார். மைனஸ் பண்ணால் சார் 2m divided by 6m. அப்போது mm getting cancel. 2/6. 2/6 வெலாசிட்டி u தான். இதையும் கேன்சல் பண்ணால் 1/3u. அப்போ v1 அப்படிங்கிறது 1/3u.
அது வின்னா ஆஃப்டர் கொலிஷன் பார்ட்டிகல் ஒன்னோட வெலாசிட்டி தானே. ஏன் ஏ மட்டும் கால்குலேட் பண்ணுறோம், பி தேவை கிடையாது. பியை பற்றி அவன் கேட்கல. பி வேணும்னா V2 ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்ச வேண்டியது தான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது எவ்வளோ கெயின் பண்ணிச்சுன்னுப்பான். எல்லாம் ஒன்று தான், இது எவ்வளோ லாஸ் பண்ணுறதோ அது கெயின் பண்ணுறது தான். இப்போ கொஷின் வந்து ஆஃப்டர் கொலிஷன் த ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட்டுக்கு பதில் ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி கெயின் பை த கொலைடிங் பாடி பின்னு கேட்டிருந்தானா இந்த மெத்தேடு கண்டுபிடிச்சி ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சா இது எவ்வளோ லாஸ் ஆச்சோ அது அவ்வளோ கெயின் பண்ணிச்சு. அப்போ இதே மெத்தட் சேம் தான், சேம் ஆன்சர். சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம ஃபைனல் கைனடிக் எனர்ஜி பார்க்கலாமா? இனிஷியல் கைனடிக் எனர்ஜி 1/2 மாஸ் 4 டைம் m இன்ட்டு u ஸ்கொயர். சார் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி சொல்லுங்க சார். 1/2 எலாஸ்டிக் கொலிஷன், ஸோ தட் 4m u ஸ்கொயருக்கு பதிலாக 1/3 பவர் ஹோல் ஸ்கொயர், 1/3 u பவர் ஹோல் ஸ்கொயர். அப்போ இது கேன்சல் பண்ணால் 2m ஸ்கொயர் பண்ணால் 1/9 u ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டையும் ஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்கணும். அப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் லாஸ்ட்னு கூட சொல்லலாம், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிஷியல்லேருந்து இது எவ்வளோ மாறி இருக்கோ அதுதான் ஃப்ராக்ஷன் ஆஃப் லாஸ். ஃபைனல் வேல்யூ 2/9. ஃபைனல் வேல்யூ 2/9 mu ஸ்கொயர். இனிஷியல் வேல்யூ 1/2. இது கூட கேன்சல் பண்ணலாமே, கேன்சல் பண்ணால் 2mu ஸ்கொயர், 2mu ஸ்கொயர் டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ 2mu ஸ்கொயர். காமனாக மேலே இது ரெண்டுலேயுமே mu ஸ்கொயர் இருக்கா? காமனாக எடுத்து வெளியே வைக்கலாமா? வெளியே வச்சா கீழே கூடியவனோட கேன்சல் ஆகிடுவானா? கேன்சல். அப்புறம் 2/9 மைனஸ் 2 டிவைடட் பை கீழே வெறும் 2 இருக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 18 2 மைனஸ் 18 டிவைடட் பை 9 டிவைடட் பை 2. ஆக்சுவலாக இது 2/1 மேலே வரப்போ 1/2. இதை மைனஸ் பண்ணால் -16. சரி பருது, -16 டிவைடட் பை 2 டிவைடட் பை 1/2. இதை கேன்சல் பண்ணால் 8. அப்போ -8/9. ஏன் மைனஸில் வருதுன்னா பிகாஸ் இஸ் அ லாஸ். ஆன்சர் ஏன் எப்படி மைனஸில் வருதுன்னா இது லாஸ் ஆகுதுனால -8/9. இதே இன்னொரு பாடி +8/9 கெயின் பண்ணியிருக்கும். அது சிம்பிள் வச்சு கண்டுபிடிக்க வேண்டியது. சாய்ஸில் இருக்கா? நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஷின் வரும். இந்த மாதிரி கொஷின் வந்து பழகிட்டேன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் மறுபடியும் சொல்கிறேன், பழகலைன்னா இது கஷ்டம் தான் எப்பயுமே.